உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். திருவண்ணாமலையில் மண் சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணி சுமார் 9 மணி நேரத்தை கடந்து நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான மேலதிக தகவலை செய்தியாளர் சதீஷ்மணி வழங்க கேட்கலாம். சதீஷ், வணக்கம். 9 மணி நேரத்தை கடந்தும் மீட்பு பணி தொடரக்கூடிய நிலையில் என்ன மாதிரியான சவால்களை எதிர்கொள்கிறாங்க? இன்னும் எவ்வளவு நேரம் இந்த மீட்பு பணி தொடரும்? தற்போதைய நிலை என்ன சதீஷ்? திருவண்ணாமலையில் தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக மலை அடிவாரத்தில் உள்ள குடியிருப்பு பகுதியான வஉசி நகரில் பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டது. இதுல ராஜ்குமார் என்பவருடைய வீடு இந்த மண் சரிவில சிக்கி அவரோட வீடுகள் மீது ராட்சச பாறைகள் விழுந்ததில் அந்த குடும்பமே கிட்டத்தட்ட 7 பேர்கள், சிறுவர்கள், குழந்தைகள் உட்பட 7 பேர்கள் அந்த மண் சரிவில் சிக்கி இருக்கிறார்கள். அவர்களை மீட்பதற்காக தேசிய பேரிடர் மீட்பு படையினர், அதே போல தீயணைப்பு துறையினர், கமாண்டோ படையினர் உள்ளிட்ட கிட்டத்தட்ட 9 மணி நேரமாக அந்த மீட்பு பணியினை தொடர்ந்து வருகிறார்கள். இதுல என்ன சிக்கல் அப்படின்னா, அந்த பாதை எளிதாக ஒரு கனரக வாகனங்கள் செல்லக்கூடிய பாதை இல்லாததால் மனிதர்களாக ஒன்று சேர்ந்து அந்த ராட்சச பாறைகளை அகற்றும் பணியில ஈடுபட்டு வராங்க. இந்த பாறைகள் ஒண்ணுமே கிட்டத்தட்ட 40 டன் முதல் அதிகமான கனம் கொண்ட பாறைகளாக இருப்பதால் அவர்களை மனிதர்கள் தான் கயிறுகள் மூலமாக கட்டி அவற்றை அப்புறப்படுத்தும் அந்த பணியில ஈடுபட்டு வராங்க. மிகுந்த சிரமத்துக்கிடையே இந்த பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதனிடையே ஏற்கனவே இந்த பாறைகளை பெரிய ராட்சச பாறைகளை வெடி வைத்து தவிர்க்கலாமா என்ற ஒரு ஆலோசனை நடத்தப்பட்டது. ஆனால் அப்படி செய்தால் மேலே உள்ள அதிர்வுகள் மூலமாக வேற ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்படும் என்பதனால் அதனை தவிர்த்து மாற்று வழியாக தற்போது ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு அந்த மீட்பு பணியில் ஈடுபடுத்துவதற்கான வழிகளை மேற்கொண்டு வருகின்றன. இதற்காக அந்த ஜேசிபி வர முடியாத அந்த பாதையில் கிட்டத்தட்ட அந்த ஒரு சில வீடுகளின் சுற்றுச்சுவர்கள், அதே போல ஏற்கனவே அந்த வீடுகளை இடித்து மேலே அந்த ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு வரும் அந்த முயற்சியில தீயணைப்பு துறையினர், அதே போல தேசிய பேரிடர் மீட்பு படையினர் தொடர்ந்து அந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. மிகப்பெரிய ராட்சச பாறைகளாக இருப்பதால் மனிதர்களால அவர்கள் கயிறு மூலமாகவோ அல்லது அந்த மற்ற உபகரணங்கள் மூலமாக அகற்ற முடியாதது ஒரு சிரமத்துக்கு உள்ளாயிருக்கிறது. அதனால்தான் தற்போது ஜேசிபி இயந்திரத்தை மாற்று வழி பாதையின் மூலமாக அங்கு இருக்கக்கூடிய வீடுகளின் பக்கவாட்டு சுவர்களை எல்லாம் உடைத்து அந்த ஜேசிபி இயந்திரத்தை தற்போது மேலே கொண்டு வரும் பணி நடைபெற்றிருக்கிறது. அதே போல தொடர்ந்து மனித முயற்சிகளும் ஒருபுறம் நடைபெற்றிருக்கிறது. அதே போல மற்றொரு புறம் இயந்திரத்தின் மூலமாக மீட்பதற்கான அந்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தொடர்ந்து பேரிடர் மீட்பு குழுவினர் கிட்டத்தட்ட 9 மணி நேரமாக அந்த மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. மண் சரிவில சிக்கிறவங்களை உடனடியா அவங்களை எப்படி காப்பாற்றுறதுக்கான முழு முயற்சிகளையும் அவங்க எடுத்துட்டு வராங்க. விரிவான விவரங்களுக்கு நன்றி சதீஷ்மணி. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.